ஸோ நம்ம இப்போ ஹெச்டிஎம்எல்ல லிஸ்ட், அதாவது நம்மளோட வெப்சைட்டில் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு வெப்சைட்டில் லிஸ்ட் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் 5 ஐட்டம்ஸ் கொடுக்கணும். அப்போ ஆர்டராக வரத்துக்கு நான் 1 கார், 2 பைக், 3 ஏரோப்ளேன், 4 பஸ். ஸோ இந்த மாதிரி நான் 1 2 3 4 5 ஆர்டர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்ன்ற டைப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் கார், ஸ்டார் பைக், ஸ்டார் ஏரோ பிளேன், ஸ்டார் பஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர்டாக டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு டேர்ம்னு ஒன்று கொடுக்க போறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கார் அப்படின்னு டேர்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த கார் இட் ஹேஸ் 4 வீல் அப்படின்னு இருக்கும். அடுத்த டேர்ம் பைக் அப்படின்னா எனக்கு இட் ஹேஸ் 2 வீல். ஸோ இந்த மாதிரி எனக்கு லிஸ்ட் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது எப்படி நம்ம ஒரு வெப்பேஜில் நம்ம HTML வழியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு VS கோடில் லிஸ்ட்ன்ற ஒரு HTML நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு என்ட்ரு வந்துச்சுன்னா எனக்கு பேசிக்கான வெப்சைட் கிரியேட் ஆகிடுமா? கிரியேட் டைட்டிலில் நான் லிஸ்ட் டெமோ அப்படின்ற ஒரு வெப்பேஜை நான் கிரியேட் பண்ணி ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, லிஸ்ட் டெமோன்ற வெப்சைட் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் லிஸ்ட் OL, அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு நான் அது சொல்லலை. ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கான டேக் OL, அதனோட க்ளோஸ் டேக். ஓனா ஆர்டர், எல்னா லிஸ்ட். இப்போ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம சில லிஸ்ட்டு கொடுக்கணுமா? அதாவது இந்த காரு பைக்குன்னு அதுக்கு LI அப்படின்னு நம்ம கொடுப்போம். இந்த LIனா நம்மளோட அந்த லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? LI லிஸ்ட் ஐட்டம். அதில் நான் கார்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நான் பல ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையான மாதிரி. ஓகே, இதுதான் ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் லிஸ்ட் ஒன்று எடுத்துட்டு கார் கொடுக்குறேன். ஓகே, கார் மாதிரியே பைக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். BIK. அதே மாதிரி ஒரு ஏரோப்ளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் ஒரு பஸ்ஸு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி டீபக் பண்ணுறேன். எனக்கு அபவுட் பிளாங்க்னு வருது. ஏன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எனக்கு இங்கே ஆர்டர்டாக லிஸ்ட் ஆகுதா? அதாவது காரு, பைக்கு, ஏரோப்ளைன், பஸ் அப்படின்னு 1 2 3 4ன்னு பர்ஃபெக்டாக லிஸ்ட் ஆகுது. இதுதான் நான் ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே தான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் அதனோட சின்டாக்ஸ் லிட்ரலி சேம் தான். என்னன்னா OLக்கு பதிலாக UL போட போறீங்க. ஆர்டருக்கு OL, அன்ஆர்டருக்கு UL, அவ்வளோதான். அதே மாதிரி லிஸ்ட்டுன்னு போட்டு நம்மளுக்கான இந்த இதை உள்ளாடே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த ஓவை யூன்னு க்ளோஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, இங்கே ஓவை மட்டும் யூன்னு மாற்றணும். இருங்க, அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியாம போயிடும். ஸோ இதை நான் ஒரு காப்பி அடிச்சுட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். UL சேவ் பண்ணிட்டேன். ஸோ வெப்சைட் ரெஃப்ரெஷ் பண்ணால் இது பார்த்தீங்கன்னா சேம் தான். மேலே இருக்க 4 எலமெண்ட் தான் நான் கீழேயும் அதே தான் கொடுக்க போகிறேன். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால்
இங்கே வந்து 1 2 3 4னு ஆர்டராக இருக்கும். இங்கே வந்து புல்லட் பாயிண்டில் வந்து எனக்கு இருக்கும். ஸோ இந்த புல்லட் பாயிண்ட் சேஞ்செலாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கில் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் லிஸ்ட்டு என்னென்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட். ஓகே, ஆர்டருக்கு ஓஎல், அன்ஆர்டருக்கு யூஎல், அப்போ டிஸ்கிரிப்டிவ்க்கு டிஎல், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்னு ஒன்று டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஐட்டம்ஸ் கொடுக்க போகிறோமா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதாவது டிஸ்கிரிப்டிவ் டேர்ம் இதில் கார் கொடுக்கணும். சாரி, இதில் கார் கொடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்டிவ் அந்த டேர்முக்கான டிஸ்கிரிப்ஷனை நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு சொல்லிட்டு இட் ஹேஸ் 4 வீல் அப்படி நம்ம கொடுக்க போகிறோம். எங்கப்பாவன் டாட் விழுந்திருக்க பாணி. லாஸ்ட்டில் வந்து அந்த டிஎல்லை க்ளோஸ் பண்ணும். ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட்கான ஒரு சின்டாக்ஸ். ஸோ அதையும் பார்ப்போமா. நம்ம புதுசாக கிரியேட் பண்ணலாம். டிஎல் ஏன்னா எனக்கு டிஸ்கிரிப்டிவ் டேர்ம் வந்து 6, அந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டா வந்து இட் ஹேஸ் 4 வீல். ஓகே, இன்னொன்று ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். டிடி பைக்குன்னு எடுத்துக்கிறேன். அதனோட டேட்டா வந்து இட் ஹேஸ் 2 வீல் எடுத்துகிட்டு சேவ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோட வெப்சைட்டை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்டர்டு, அன்ஆர்டர்டு அண்ட் டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட். ஸோ இந்த 3 லிஸ்ட் தான் நம்ம HTML இருக்க லிஸ்ட் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து HTMLோட லிஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்தரான HTML வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.